கள்ளித்தீவு பெண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப காட்டுறா இவ கள்ளுப்பான ஊதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா கள்ளித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்பு நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னலொளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவன நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவேன். நிலவன நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு ஹே, சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. உள்ளங்கவர் கள்வனா குறும்புகளில் வந்தனா மன்மதனின் தோழடா ஸ்ரீ. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழை மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. நேர்களுக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே வளமையாகவே உங்களுக்கு பிடித்த சூப்பர் ஹிட்டான பாடல்களை நாங்களுமே தர்றது வழக்கம். ஒவ்வொரு வாரம் தோறுமே ஒவ்வொரு விதமான பாடல்கள், அது மாத்திரமில்லாமல் எல்லா விதமான பாடல்களையுமே கலந்து தருவது வழக்கம். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது புதிய பாடல்களாக இருக்கட்டும், இடைக்கால பாடல்களாக இருக்கட்டும், பழைய பாடல்களாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தேர்வு செய்து நாங்களுமே உங்களுக்காக பாடல்களை தருவது வழக்கம். வளமையாகவே நீங்களுமே எங்களுக்காக ஆதரவு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு
தொடர்ச்சியாக மென்மேலும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த ஈழத்து இசை கலைஞர்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொணரும் நோக்கோடு பல்வேறு விதமான இடங்களில் இருந்தெல்லாம் வந்து எங்களுக்காக இந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து நீங்களுமே இந்த மேடையில் வந்து பங்கு பெற்றி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இசை அப்படின்னு சொன்னாலே நாங்க பல விஷயம் வந்து எங்களுடைய மைண்ட்ல வரக்கூடியதா இருக்கும். சில சமயங்கள்ல நாங்க ஒரு பயணம் போய்கிட்டு இருப்போம். எங்களுடைய இந்த மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு போவோம். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது சோகமாக இருந்தாலும் சரி, என்ன மனநிலையில இருந்தாலும் அவர்களுக்கு துணையாக அந்த இசை தான் இருந்து வருகின்றது. சில சமயங்களில் யாருமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கின்ற அந்த தனிமையான நேரத்திலும் கூட பாடல்கள் துணையாக வரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக இசையால் வசமாக இதயம் இது என்று கேட்கின்ற அளவிற்கு இசை என்பது எல்லோருடைய மனங்களையும் ஆட்கொண்டிருக்கின்றது தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அதுல வந்து இசையை கேட்பதற்கு வயது வேறுபாடு இருப்பதில்லை. சிறு வயது முதல் தரம் என்று கூட சொல்லிக்கொள்ள முடியாது. பிறக்கின்ற குழந்தையிலிருந்தே இன்று வந்து பாடல்களை கேட்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இன்றைய நாட்களில் எல்லோருமே வந்து நகைச்சுவையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம், பாடல்களை கேட்டுக்கொண்டுதான் பிள்ளைகள் உணவு உண்ணுவார்கள் என்று சொல்லி, அவ்வளவுத்திற்கு வந்து இசை குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை எல்லோரையுமே ஆட்கொண்டிருக்கின்றது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அந்த இசை எல்லோரையுமே வந்து நகர்த்து செல்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இவ்வாறாக எல்லோரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய, எல்லோருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் உங்களுக்கு தருவதிலும் மிக்க மகிழ்ச்சி. வளமை போலவே இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே பல விதமான பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. பாடல்களை பாடுவதற்கு பாடகர்களும், அது மாத்திரமல்லாமல் இசை கருவிகளை வாசிப்பதற்கு இசை கருவிகளை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒலி அமைப்பை வந்து தந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியும் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரியான அமையும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில ஆரம்ப பாடல் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது, ஆரம்ப பாடலே உங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடிய பாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சிந்திச்சோம். என்னன்னு சொன்னா, ஆரம்ப பாடலே அப்படியே வைப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்றதா எங்களுடைய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் பல பாடல்கள் இருக்கின்றன. வைப் பண்ணி பார்க்கிற பாடல் என்று சொல்லி பார்க்கின்ற போது நிறைய பாடல் இருக்கின்றது. எல்லோருமே வந்து கேட்டிருப்பீங்க, நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியும் இருப்பீங்க. சோ இந்த பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வந்த பாடல் என்று சொல்லி பார்க்கின்ற போது, யுத்தம் செய் திரைப்படத்துல இருந்து வந்த பாடலாகத்தான் இருக்கு. சோ திரைப்படத்துல நேம கேட்ட உடனே வந்து நீங்க எல்லாருமே எந்த பாடல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். சொன்னா அதுல வந்து ஒரு சில பாடல்கள் வந்து பலருடைய மனதை கவர்ந்து, அதுல வந்து 2011ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவந்த இந்த திரைப்படத்துல இந்த பாடல் வந்து நிறைய ட்ரெண்டான பாடல் என்றே நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ட்ரிப் போன்ற போது அநேகமாக வந்து இந்த சுற்றுலா போன்ற போதெல்லாம் இந்த பாடலை போட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க அநேகமா அவதானிக்கக்கூடிய ஒரு பாடல். ட்ரிப் போறோம் அப்படின்னு சொன்னாலேயே வந்து இந்த பாடல் நிச்சயமாக அந்த பாடல் வரிசையில வந்து இருக்கும்ன்றது ஒரு என்னுடைய நம்பிக்கையா இருக்கின்றது. அவ்வாறு வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடல் தான் கன்னித்தீவு பொன்னா என்று ஆரம்பிக்கின்ற பாடல். அந்த வரிகளுமே வந்து எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த பாடல் வரிகளாக அமைந்திருக்கின்றது. ஆரம்ப பாடலே சும்மா வைப் பண்ணக்கூடிய பாடலை நீங்களே பார்த்திருப்பீங்க, ரொம்பவும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களுடைய இசை கலைஞர்களும் அப்படியே மியூசிக் எல்லாம் அப்படியே என்ன சொல்ற ஒரிஜினல் பாடலை கேட்கின்ற மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களுமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இந்த வாய்ப்போட நிகழ்ச்சிக்குள்ள அடுத்த பாடலுக்கு போகலாம். அடுத்த பாடல் என்று சொல்லி பார்த்தால், தொடர்ச்சியாக வந்து எனர்ஜியை தரக்கூடிய பாடல்களை தந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ அதுக்காகவே இந்த பொழுதுல இந்த டைம்ல கேட்கக்கூடிய ஒரு பாடலா தான் அடுத்த பாடல் இருக்க போன்றது. அதிலும் குறிப்பாக நீங்க நினைக்கலாம், என்னடா புதுசாக வெளிவந்த பாடல்களை தர்றீங்களே அப்படின்னு சொல்லி, பழைய கால பாடல்களையும் தாங்க, எங்களுடைய மனதை தேற்றக்கூடிய பாடல்களை தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அடுத்துமே வந்து உங்களுக்காக வேற இருக்கின்ற பாடல் பொன்னுமணி திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே அநேகமான பாடல்கள் எங்களுடைய மனதில் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து எல்லா பாடல்களுமே வந்து எல்லோருக்குமே வந்து பிடித்த பாடல்கள் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வகையில பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து தான் உங்களுக்காக அடுத்தும் பாடல் வர காத்துட்டு இருக்கு. அது என்ன பாடல் என்று சொல்லி பார்க்கின்ற போது, நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா என்கிறதான பாடல் தான். அந்த பாடல் வரிகள் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். எப்படி சொல்றது, நிறைய வரிகள் வந்து இந்த காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பாடலுக்கு கூட இசையமைத்திருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே வந்து முத்து முத்தாக இருக்கும். எப்படி சொல்றது, உலகே அழிஞ்சாலும் முன்னுருவம் அழியாதுன்ற மாதிரி இருக்கும். என்ன சொன்னா, உண்மையான காதலர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது எவ்வளவுதான் இழப்புகள் வந்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை இழந்திருந்தாலும், அவர்களுடைய இந்த காதல் வந்து எப்பொழுதுமே இழக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். என்ன சொன்னா, அது மனதில இருந்து வர்ற ஒரு விடயமாக இருக்கும். உலகம் அழிஞ்சாலும்
அழிந்தாலும் சரி, ஆனா உண்மையில கொண்ட அந்த காதல் அழியாது என்கிறதான இந்த பொன்னான வரிகளை கொண்டமைந்த இந்த பாடலாக நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா என்கிறதான பாடல் அமைந்திருக்கின்றது. இதே போல உங்களுக்காகவே அடுத்தடுத்தும் சூப்பர். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களுமே தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில இப்பொழுது எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாட இருக்கின்ற பாடல் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா என்கிறதான பாடல் அடுத்து உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம். நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு, தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு. கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? காஞ்சி பட்டு ஒன்று நான் கொடுப்பேனே, காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கெஞ்சி கெஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால்
நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பாடல்களுமே வந்து ரொம்பவுமே சூப்பைட்டான பாடல்கள், அது மாத்திரமில்லாமல் மனதை கவரக்கூடிய பாடல்கள், எங்களுடைய நேயர்களுக்கு அநேகம் பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக நாங்களுமே பாடல்களை கேட்க போன்றோம். எங்களுடைய இசைக்கலைஞர்களும் அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களுமே ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன பாடல்னு சொல்லிருங்கக்கா, நாங்க கேட்கணும்ன்ற மாதிரி உங்களுடைய மனநிலை இருக்கிறது எனக்கு புரியுது. நிகழ்ச்சியில அடுத்தும் வந்து இருக்கின்ற பாடல் என்று சொல்லி பார்த்தால் திரைப்படத்தினுடைய பேரே ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த திரைப்படத்தினுடைய பேரை கேட்கின்ற போது அப்பப்பா அந்த மாதிரி இருக்கும், என்னடா இப்படி ஒரு பேரை வச்சிருக்கிறாங்களே என்ற மாதிரி இருக்கும். உன் பார்வை ஒன்றே போதும் என்கின்றதான ஒரு திரைப்படத்திலிருந்து தான் வெளிவந்த பாடல் அடுத்தும் இருக்கின்றது. உண்மையிலே வந்து இந்த காதலர்கள் வந்து பார்த்து கொள்வதனூடாகவே தங்களுடைய காதல்களை வளர்த்துக் கொள்வார்கள் என்று சொல்ல முடியும். பார்வை ஒன்றே போதும் என்று சொல்லி அநேகமான பாடல்களை நாங்களுமே கேட்டிருக்கின்றோம். அவ்வாறாக பார்வை ஒன்றே போதும் என்கின்றதான திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே நிகழ்ச்சியில அடுத்து பாடல் வர காத்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பாடல் என்று சொல்லி பார்க்கின்ற போது துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். நான் சொல்ற போது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனா பாடுற போது வந்து நிச்சயமாக அந்த பாடலை அப்படியே நீங்க உறைஞ்சு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எந்த பாடலை யார் யார் பாடியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்ற போது ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா ஆகிய இருவருமே வந்து இணைந்து பாடியிருக்காங்க. ஸ்வர்ணலதாண்ட குரல் வந்து அவ்வளவு தனித்துவமா இருக்கும். நீங்களுமே வந்து ரொம்பவுமே அநேகமான பாடல்களை கேட்ட ஒரு குரலா இருக்கும். அதே போலதான் ஹரிஹரனுடைய குரலும் வந்து எல்லோராலுமே வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த அவருடைய பாடல் எல்லாமே வந்து எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கும். சோ அவங்க இருவரும் இணைந்து பாடிய பாடலை வந்து பாடுறதுக்கு எங்களுடைய இசைக்கலைஞர்களும் தயாராக இருக்கிறார்கள். அந்த பாடல் வரிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அப்படியே ஒரே லவ் ஃபீலா இருக்கும். அந்த பாடல் எப்படி சொல்றது, பூவென நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவேன், அதை போல நிலவென நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பேன். எப்படி சொல்றது, நீ எவ்வாறு இருந்தாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன், அது மாத்திரமில்ல உன்னை பார்த்துட்டே இருப்பேன் என்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே சூப்பரான ஒரு பாடல், எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாடல். அதிலும் குறிப்பாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் வந்து ரசித்த ஒரு பாடல் அவங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காகவே துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என்கிற ஆரம்பிக்கிற பாடல் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாட இருக்கிறார்கள், பார்க்கலாம். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய், பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னலொளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவன நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவேன், நிலவன நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். பூமி எங்கும் பூ பூத்த பூவில் நான் பூட்டிக் கொண்டே இருப்பேன். பூக்களுக்குள் நீ பூட்டிக் கொண்டால் நான் காற்று போலே திறப்பேன். மேகமுள்ளே வாழ்ந்திருக்கும் தூறல் போலவே நானும் அந்த மேகமதில் வாழ்கிறேன். காற்றழுத்தம் போல வந்து நானும் உன்னைத்தான் முத்தமிட்டு
நீலவானில் அடனியும் வாழ ஒரு வீடு கட்டி தரவா. நீலவானில் என் கால் நடந்தால் விண்மீன்கள் குத்தும் தலைவா. ஓர கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய், மேலுதட்டை கீழுதட்டை அசைக்கிறாய். பூவனத்தை பூவனத்தை கொய்து போகிறாய், பெண்ணினத்தை பெண்ணினத்தை ரசிக்கிறாய். கனவுகள் வருதே காதலியே உன்னை தழுவிட தழுவிட. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவென நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவேன், நிலவென நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்துமே உங்களுக்காகவே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடல்களை தந்துட்டு இருக்காங்க. நிறைய பாடல்கள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பாடல்களுமே வந்து மிக மிக வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து லவ் சாங்கா இருக்கு, ஒன்று வந்து எப்படி சொல்றது, ஒரு மனசை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு சாங்கா இருக்கு, இன்னொரு பாடலுக்கு இருக்கிற ஒரு வைப் பண்ணக்கூடிய சாங்கா இருக்கு. இவ்வாறு வந்து ஒவ்வொரு பாடல்களையும் நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக தந்துட்டு இருக்கோம். அடுத்து என்ன பாடல் தரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது அந்த பாடல் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கும். பாடல் மட்டும் இல்ல, திரைப்படமே ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கும். எப்படி சொல்ற, அந்த திரைப்பட கதையை வந்து நான் ஷார்ட்டா சொல்லிட்டாலே இந்த திரைப்படமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, அதுல நம்மளுடைய தேவயானி மற்றும் ரம்பா ஆகிய இருவருமே வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க இருவருமே வந்து ஒருத்தர் தான் லவ் பண்ணுவாங்க. பட் இறுதியில தான் தெரியும் அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது நம்ம இளைய தளபதி விஜயை தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திரைக்கதை கூட ரொம்பவுமே வித்தியாசமா அமைஞ்சிருக்கும். ஒருத்தருக்காக வந்து ஒருத்தர் எப்பவுமே வந்து தங்களுடைய லவ்வை விட்டு கொடுக்குற மாதிரி அநேக வித்தியாசமான கதை கருவை கொண்டதாக அந்த திரைப்படம் இருக்கும். அதுலயும் வந்து அநேகமான பாடல்கள் ரொம்பவுமே ஒவ்வொருத்தருக்காக பாடுற பாடல் மாதிரி இருக்கும். எல்லாருமே ரசிச்சு கேட்ட பாடலா தான் இருக்கும். அதுலயும் குறிப்பாக இந்த பாடல் மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு என்கிறதான அந்த பாடல். அதுல வந்து ரொம்பவுமே அற்புதமான வரிகள் அமைந்திருக்கும். கைகளில் மட்டும் பேசுமா கண்கள் கூட பேசுமா என்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் உன்னை பார்த்த மாமன் கண்கள் என்ன சொல்லுதோ மறைக்காமல் அதை சொல்லமா அப்படிலாம் கேட்கின்ற போது ஒரு லவ் வந்து ஒரு பாடல் ஊடாக எவ்வாறு வெளிப்படுத்தப்படும், அதை எவ்வாறு விளங்கப்படுத்த முடியும் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்க அதுல அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். நாங்க நினைக்கலாம் இது ஒரு வரியா இருக்கேன்னு சொல்லி, உண்மையிலே அந்த ஒரு பார்வை அவர்களுக்கு 1000 அர்த்தங்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். சோ அவராகத்தான் நிகழ்ச்சியில வந்து உங்களுக்காகவே இத்தகைய பாடல்களை தரதுல எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 1998ஆம் ஆண்டு வெளிவந்து ரொம்பவுமே ஹிட்டான ஒரு திரைப்படம் என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். அந்த வகையில மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லி என்கிறதான பாடலை ஒரிஜினலாக பாடிய அந்த பாடலை பாடியவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகிய இருவருமே இணைந்து பாடியிருப்பார்கள். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த இந்த பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்களும் உங்களுக்காக பாடுவதற்கு ரெடியா இருக்காங்க. பார்க்கலாம். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே
சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ளங்கவர் கள்வனா குறும்புகளில் வந்தனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் வந்தவன் யார் சொல்லு ஹே சொல்லு கண்கள் மட்டும் பேசுமா கைகள் கூட பேசுமா உன் காதல் கதை என்னம்மா உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொன்னதோ மறைக்காமல் அதை சொல்லம்மா பக்கம் வந்தானா முத்தம் தந்தானா கண்ணில் அணைத்தானா கட்டி பிடித்தானா அவன் பார்க்கும் போது உடல் வண்ணம் மாறும் அளவே சரிதான் இது காதலின் அறிகுறிதான் தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு ஹே சொல்லு மாமன் ஜாடை என்னடி கொஞ்சம் சொல்லு கண்மணி புது வெட்கம் கூடாதடி காதல் பேசும் பூங்கிழி உந்தனாளை சொல்லடி நீ மட்டும் நடுவாதிடி அவன் முகம் பார்த்தால் அது பசி பாக்கம் அவன் நிறம் பார்த்தால் நெஞ்சில் பூ பூக்கும் உந்தன் கண்ணிரண்டில் மின்னும் வெட்கம் பார்த்து அறிவே சொல்லு உன் காதலன் யாரம்மா மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் வந்தவன் யார் சொல்லு ஹே சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு உள்ளங்கவர் கள்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் வந்தவன் யார் சொல்லு ஹே சொல்லு இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் அடுத்தடுத்துமே உங்களுக்கான பாடல்களை நாங்களுமே தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாடல்களுமே மிக மிக வித்தியாசமான பாடல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய வகையில் என்னன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல எல்லாருமே இருந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க இருப்பீங்க, பெரியவங்க இருப்பாங்க, அது மாத்திரம் இல்லாமல் இளம் தலைமுறை இருந்து கொண்டிருப்பாங்க. சோ எல்லாருக்குமாகவும் எல்லாரும் கேட்கக்கூடிய பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஆரம்பி பாடலே ஒரு வைப் பண்ணக்கூடிய பாடல்களை தந்திருந்தோம். அதை போல அடுத்த பாடலும் கூட ரொம்பவுமே டான்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாடல் நாங்கள் சொல்லிக்கொள்ள
கொள்ள முடியும். கண்ணெதிரே தோன்றினாள் என்கிறதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல் சலோமியா என்கிறதான பாடல். நான் சொல்ற போது ஒரு வசனம் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பாடலை கேட்டு டான்ஸ் பண்ணதவங்க இருக்கவே முடியாது, அவ்வளவுக்கு டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. இந்த பாடலை அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஹரிகரன் ஆகிய இருவருமே இணைந்து பாடியிருப்பார்கள். பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து. ரொம்பவுமே அற்புதமான ஒரு பாடல். நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக எங்களுடைய இசை கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பார்க்கலாம். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா விரலோ நெத்திலி மீனு, கண்ணோ காரக்குடி, முகமோ கெளுத்தி மீனு, மனமோ சொன்னக்கண்ணி. இது விலாங்கிடா, கையில் சிக்காதிடா, அவரக்க வச்ச வௌவாலிடா. இது விலாங்கிடா, கையில் சிக்காதிடா, இது ரெக்க வச்ச வௌவாலிடா. ஏ அந்தோண்டி ஏ அல்போன்சு, அவ பொன்மேனி ரொம்ப சில்வான்சி. அந்த கடலை கேளு, அலைய சொல்லு, கண்ணைய கேளு, புது கதைய சொல்லு. சலோமியா சலோமியா ஜிபு ஜிபு கிழிஞ்சல் சிரிப்புக்காரி, சங்கு கழுத்துக்காரி, இரவில் விளக்கு போடும் லைட்டோஸ் கண்ணுக்காரி. அவ சூறாங்கனி பாடு மச்ச கண்ணி, கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. அவ சூறாங்கனி பாடு மச்ச கண்ணி, கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோண்ணி ஏ அல்போன்சி, அவ தொட்டு புட்டா அது ஏன் சான்ஸு. மீன் குழம்ப போல மணக்கும் பொண்ணு, கட்டு மரத்தை போல உன்னை சுமக்கும் கண்ணு. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா,
வாழ மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா. இன்றைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பிடித்த பாடல்களை நானும் தந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்று சொன்னால் இசையை கேட்டு மகிழாதவர்கள் எவருமே இருக்க முடியாது. நீங்களுமே ஒவ்வொரு பாடல்களும் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் எவ்வாறு பாடுகிறார்கள் என்று சொல்லி நீங்களுமே ரசித்திருப்பீர்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு விடயங்களும் பாராட்டப்பட வேண்டிய விடயங்கள். நாங்கள் நினைக்கலாம் வெவ்வேறு இடங்கள் இருப்பவர்கள் தான் பாடக்கூடியவர்கள், அது மாத்திரமில்லாமல் அவர்களிடம் தான் திறமை இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் எங்களுடைய இசைக்கலைஞர்களும் இவ்வாறான திறமைகளை கொண்டு அமைந்திருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தும் ஒரு களமாக எங்களுடைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது இருந்து வருகின்றது. சோ உங்களுக்காகவே எங்களுடைய இசைக்கலைஞர்களும் பாடல்களை தந்திருந்தார்கள். இன்றைய நாளிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தந்திருந்தோம் என்ற நம்பிக்கையோடு இன்று பாடல்களை பாடிய பாடகர்களுக்கும் அது மாத்திரமில்லாமல் இசைக்கருவிகளை வாசித்த ஒவ்வொருவருக்கும் ஒலி அமைப்பை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தொலைன்போதை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்ற செல்லும் நான் கலின்ஸ்டா. பாய்.